பருப்பு வச்சு நம்ம எப்போவுமே சாம்பார் இல்லைன்னா பருப்பு கூட்டு இந்த மாதிரி தான் செய்யறது உண்டு. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் நார்த் இந்தியன் ஸ்டைல் தால் தட்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தால் தட்காக்கு நான் 2 விதமான பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் மைசூர் பருப்பு, அதாவது இது கொஞ்சம் சிகப்பா இருக்கும், மசூர் தால்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்த்து சுத்தமாக கழுவி ப்ரெஷர் குக் பண்ணணும். கழுவின பருப்பை ப்ரெஷர் குக்கரில் மாற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 4-5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணணும். பருப்பு நல்லா வெந்திருக்கு, இதை எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்து இதில் பெரிய பச்சை மிளகா 1 பொடியாக நறுக்கினது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு இதில் 2 தக்காளி பொடியாக நறுக்கி போடணும். ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு வேக வச்ச பருப்பை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1 கப் தண்ணி ஊற்றணும். பருப்பு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷம் கழித்து இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சம் கசூரி மெத்தியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது தாளிக்கிற சட்டியில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது போட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. செஞ்சு வச்ச பருப்பை ஒரு சர்விங் டிஷ்ல மாற்றி தாளிச்ச நெய்யை பருப்பில் போட்டு சூட சர்வ் பண்ணுங்க. அருமையான தால் தட்கா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த தால் தட்கா நீங்கள் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா சப்பாத்தி ரோட்டி இதுக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிடலாம். இப்போ வீட்டில் சப்ஜி எதுவும் இல்லை, ஏதாவது சைட் டிஷ் செய்யணும், குயிக்காக செய்யணும்னா இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.